ஒரு பேரண்ட்டுங்கிற முறையில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் எல்லாமே. ஆனால் ஒரு வேளை அவங்க ஆட்டிசம், ADHD இப்படி ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்தோட பிறந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸும் ஒரே வருத்தமாக தான் இருப்பாங்க. ஆனால் அதுக்காக நிறைய பேரண்ட்ஸ் ஒரேடியாக ஓவர் திங்க் பண்ணி இனிமேல் இந்த குழந்தையோட ஃபியூச்சரே அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்படுறாங்க. ஆனால் நீங்களே இப்படி உடஞ்சி போயிட்டீங்கன்னா அவங்க எப்படி வேர்ல்டை கான்ஃபிடென்ட்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க? என்ன ஆனாலும் சரி, நீங்களே ஓவர் திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே அதை போர்ட்ரே பண்ணாதீங்க. ஆனா உண்மையிலே அவங்க அது ஒரு குறை அப்படின்னு இல்லை, அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவங்க வேணா அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு உங்களுக்கு வேர்ட்ஸ்ல சொல்லாம இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா உங்ககிட்ட ஓடி வர்றது, உங்க கையை பிடிச்சு நடக்கிறது, இதுதான் அவங்க ஐ லவ் யூன்னு சொல்றது. சில டைம் நீங்க அவங்க கிட்ட மணிக்கணக்கா பேசியிருப்பீங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இருக்காது. ஆனா வரி பண்ணாதீங்க, அவங்க ஒரு ஸ்மைல், ஒரு பாடி டச், அப்படி ஏதாவது ஒரு லாங்குவேஜில் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டாலே போதும். அவங்களும் எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க வெளியே சொல்றது வேற மாதிரி, அவ்வளோதான். ஆனால் அப்போ சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டியது ஒரு பேரண்ட்ங்கிற முறையில் உங்களுடைய பொறுப்பு தான்.